அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிக மிக ஒரு மோசமான சம்பவம், ஒவ்வொருவரின் மனதையும் பிழியக்கூடிய சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கு. விஷ சாராயம் குடிச்சு சுமார் 50க்கும் மேற்பட்ட நம்மளுடைய சகோதரர்கள் இறந்திருக்கிறாங்க. இதற்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு தான் முழுக்க பொறுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷங்களாக நடைபெறாமல் இருந்த இந்த சம்பவம், இந்த விசசாராய சம்பவம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நடந்திருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இப்ப பிரச்சாரத்துல திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுனாக்க ஒரு சொட்டு சாராயம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு குடிப்பழக்கம் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுனாக்க முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷசாராயம் குடிச்சு இறந்து போற சம்பவம் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான துரித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. மெத்தன போக்குல அவங்க கட்சிக்காரவங்க சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டு இருக்காங்க. இப்பவே இந்த விஷசாராய வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, கைது செய்யப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் திமுக காரங்கள தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாங்க. கடந்த டிசம்பர் மாசம் ஒரு எஸ்பி இத மேலிடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவரை நடவடிக்கை எடுக்க விடாம தடுத்திருக்காங்க. அதனாலேயே அவர் விருப்ப ஓய்வுல போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் நமக்கு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாத்தீங்கன்னாக்க சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல வரும்போது வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ரத்தமெல்லாம் கொதிக்குது. கண்ணீருக்கு பதிலாக வெறும் ரத்தமா வருது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம். அது ஒரு வீட்டில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், முதியோர்கள், அதாவது முதியோர் அப்பா அம்மா வயசானவங்க அதை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை. இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான சம்பவம். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததே இல்லை. அவ்வளவு மோசமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு தூங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பணம் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்லயாவது இந்த மாதிரி நிகழ்வு நடக்காம இருக்கும்னு சொல்லி சொன்னாக்க இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அப்பதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கும். இந்த சாராய, இந்த குடிப்பழக்கம் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் திமுகவும் அந்த ஆட்சியும் தான். கருணாநிதி காலத்திலிருந்து அதே போலதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அப்பவே கள்ளுக்கடையை திறந்தது அவர் கருணாநிதி தான், மதுக்கடையை திறந்தது. அதன் பிறகு தொடர்ந்து குடிப்பழக்கம் அதிகமாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செய்தது கருணாநிதியும் ஸ்டாலினும் இந்த திமுக அரசாங்கமும் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது போல ஒரு மோசமான நிகழ்வு இனி வரும் காலங்கள்ல நிச்சயமா நடக்கக்கூடாது. இதுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போராட வேண்டும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி பாடகருங்கிற பேர்ல, மது ஒழிப்பு போராளிங்கிற பேர்ல தெருவுக்கு தெரு பாட்டு பாடினவங்க, பதாகையை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணவங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சுத்தமா அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. அதே போல அந்த போராளிகள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க இது போல ஒரு சம்பவம் குஜராத்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல பீகார்லயோ நடந்துச்சுனாக்க நேரம் அப்படியே பொங்கி எழுந்திருப்பாங்க. ஐயோ போச்சு, இந்தியாவே போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அவங்க அப்படி சமூக போராளியா மாறிடுவாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அவங்க எல்லாம் பாவம் எங்க கூத்தாடிட்டு இருக்காங்களோ தெரியல. இந்த மீடியாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் விஷசாராய சம்பவம், விஷசாராய சாவுன்னு குறிப்பிடல, கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க.
அவ்வளவு ஒரு மோசமா இருக்கு தமிழ்நாட்டோட நிலை. இந்த சமூக போராளிங்கிற பேர்ல இயங்குறவங்க, இந்த ஊடகங்கள் பேர்ல வந்து மக்களிடத்துல கருத்தை திணிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷசாராய சாவுகள் ஆண்டுக்காண்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த கூத்தாடிகளும் இந்த ஊடகங்களும் தமிழக மக்களை முட்டாளாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர முடிவு ஏற்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வீதிக்கு வந்து இதற்காக போராட வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மாநில அரசு மீது, தமிழக அரசின் மீது நடவடிக்கை எடுத்து இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி இல்லைன்னாக்கா தமிழ்நாடு சுடுகாடாயிரும் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. எனவே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலையிட்டு இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்லாம இனி வரும் காலங்கள்லயாவது நம்மளுடைய தமிழக மக்கள் நல்லவங்க கெட்டவங்க பார்த்து வாக்களிக்கணும். இந்த சமூக போராளிகள் அப்படிங்கிற பேர்ல கருத்து சொல்லக்கூடிய இந்த கூத்தாடிகளோட பேச்சை கேட்க கூடாது அப்படிங்கறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இந்த உயிரிழந்த நபர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அந்த மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் விரைவில் குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு வரணும், நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கறத நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இனி வரும் காலங்கள்ல இது போல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நிச்சயமா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதோடு சமூக விழிப்புணர்வை உண்டாக்கி அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இவற்றை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த தமிழகம் காப்பாற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.